டேய், முதலாளி வராத வண்டியை பார்த்து ஏன்டா வேலை செய்றீங்க? அவன் ஏதாவது கமிஷன் தரானாடா உங்களுக்கு? மடப்பசங்களா? வண்டி ரெடியா? ஆமா, சொன்ன டேட்ல வண்டியை குடுக்குறவன் இந்த கேக்கையார். கேக்கையாரா? குண்டூர் கோதண்டராமன். தண்டா ஒழுங்க வேலையை பாடுறா. அவுட் வாய்ஸ்ல குரல் கேக்குது, அது வேற யாரும் இல்ல, என் மச்சிரன் தான். அந்த நாய் தண்டம்னு சொல்லுது, கோதண்டம் இல்ல, அத்தான் சொல்லுது. கோழி முட்டி நாய். நான் கோழி முட்டல குஞ்சு முட்டல வேலையை தான் பாக்குறேன். வேலைய பாக்குற கிழிச்ச தலைய பாரு, காக்கா மூக்கு மாதிரி. அதுல ஒரு மைக்க வேற வச்சுக்கிட்டு இங்க பேசுறதெல்லாம் டேப் பண்ணோம். அங்க போய் வீட்டுக்கு போன உடனே அவங்க அக்கா கிட்ட கொட்டிடும், என் பொண்டாட்டி நாய் கிட்ட. இங்க ஒரு நாய், அங்க ஒரு நாய், ரெண்டுத்துக்கும் கொதறது தான் வேலை. திட்டுற வேலையில வச்சுக்கிறாரு, அப்புறம் நடக்கிறது வேற. ஆமா. ஐயோ, யார் பெத்த குழந்தையோ இந்நேரம் வண்டியில மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? புள்ளையா நீ குரங்கு. என்னமா திட்டாதம்மா, அவர்தான் எங்க சீப்பு. எங்களுக்கு தொழில் கத்து கொடுத்ததே இவர்தான். இவ்வளவு குட்டையா இருக்காரு? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், குட்டியா இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணாதீங்க. குட்டியா இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு ரொம்ப ஜாஸ்தி. அப்படி யாருங்க? அகைத்தியர், அறிஞர் அண்ணா, லால் பகதூர் சாஸ்திரி, அப்புறம் நானு, இவங்க எல்லாம். ஏங்க, அவங்க கொஞ்சம் குட்டியானதுக்கு போய் அவங்கள உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்களா? ஏங்க தவக்கலையை சேர்க்கல? அவரு ரொம்ப குட்டிங்க. நானும் உங்க கூட பேசுனா ரொம்ப குட்டி ஆயிடுவேன். வேலையை பார்ப்போம். அம்மா வாங்க, ஸ்டேரிங் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரையல் எடுப்போம். வாங்க உக்காருங்க, மூடிக்கீங்க. இப்ப பண்ணி இருக்கிற ரிப்பேருக்கு ரைட் ஓடிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடிக்கணும், அப்புறம் லெப்ட் ஓடிக்கும் போது சாஃப்டா ஓடிக்கணும். ஓடிக்க பார்க்கலாம். ட்ரெயில் பாக்குறியா? வீட்டுக்கு வா, உன்னை ட்ரெயில் பார்க்க வைக்கிறேன். என்ன வேணும்? I want that instrument. How much is that? சௌரி, என்ன பார்ட்டி? அந்த வீணையோட விலையை சொல்லு. விளையாடுறியா? அந்த அம்மா இங்கிலீஷ்ல ஏதோ தசு புசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன ஏட விடமா மாட்டி விட்டுறாத. டேய், விலையை தானே சொல்ல சொல்றேன். சரி மேடம், இது ஜால்ரா, இதோட விலை 5000 ரூபாய். இது வாங்குனீங்கன்னா பெரிய தவுல் இலவசம். இந்த சின்ன ஃப்ளூட் 6000 ரூபாய். இத வாங்கினா பெரிய நாயனம் இலவசம். இந்த சின்ன ஷனாய் 15000 ரூபாய். இத வாங்குனீங்கன்னா இதுக்கு என்ன இலவசம்? நானே கூட வந்துருவேன். Shut up. உங்க வீட்டு வேலைக்கு Stupid. பத்தலைன்னா இவனையும் கூட்டு வரேன். நான் அதோட விலையை கேட்டேன். ஓ, அது இவனை தான் கேட்கணும். என்ன விலை? 5000 சொல்லு. மேடம், அதோடைய விலை 5000 ரூபாய். பல இடங்கள்ல விலை கண்ணா பின்னான்னு அடிபடுது. உங்களுக்காக சீப்பா முடிச்சிடுறேன். 4999 ரூபாய் 99 பைசா முடிச்சிருங்க. Okay. Play. Shut up, will you? நீங்க தானே பிளேன். நீங்க எங்க ஸ்கூல்ல பிளேன் உடனே இப்படி தான் ரயில் விளையாட ஆரம்பிச்சிருவோம். ஓ சாரி மேடம். நான் இந்த பிளேயே சொல்லல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க சொல்றேன். வாசிப்பா? அதுக்கு ஐயா தான் கரெக்டான ஆளு. வாசி ராஜு, வாசி. உன் வாசிப்பை கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் காரேறி வந்திருக்கிறார்கள். யோசிக்காதே ராஜு, வாசி வாசிடா. Wonderful. Fantastic. Can you play this? என்னது? இத வாசிங்க. Stupid. ராஜு, ஏன்டா கீழே போட்ட? வாசிக்க முடியாத அளவுக்கு காட்டு வாசி மொழியில எழுதியிருந்தாங்களா இல்ல கெட்ட வார்த்தையில எழுதியிருந்தாங்களா? ஐ லவ் யூ எழுதியிருக்கா. Get out. சின்ன வயசுல இருந்தே நான் விரும்பின எதுவுமே நிறைவேறாம போனதில்ல. உன் கையாலே ப்ளே பண்ண வைக்கிறேன். இந்த வீணை இல்ல என்ன. I love you. சாமி ஆண்டவரே, என் புருஷன் மெக்கானிக்கர் குன்னூர் கோதண்டராமர், அவருக்கு நல்ல புத்தியா கொடு. அவர் ஒரு ஏமாளி, யாரு எதை சொன்னாலும் நம்பிடுவாரு. தொழில் பண்றதுல பெரிய ஆளு. அப்பாவி மாதிரி ஒரு முகம், ஆனா விளக்கெண்ண வெடிகிற மாதிரியே ஒரு மூஞ்சி. கசாப்பு கடைக்காரன் ஆட்ட வான்னு கூப்பிட்டது பின்னாடியே போகுமே, அது மாதிரி தான் என் வீட்டுக்காரரும். யார் கூப்பிட்டாலும் பின்னாடியே போயிடுவாரு. அந்த ஆளுக்கு வேற எந்த ஞாபகம் இல்லாம பொண்டாட்டி என் ஞாபகம் மட்டும்தான் இருக்கணும்.
அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். தம்பி என்ன நீ மட்டும் வந்திருக்க, உன் மாமனங்க? நான் கூப்பிட்டா எங்க ஏன் கூட வராரு? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்றாரு. தம்பி பட்டறையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு லாரி வேலை முடிஞ்சு எடுத்துட்டு போனாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னு தெரியல. எங்க நான் இருந்தா தெரிஞ்சு போகும்னு மச்சான்னு கூட பார்க்காம என்னை டீ வாங்க அனுப்பிட்டாருக்கா. இவ்வளவு பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு மச்சான டீ வாங்க அனுப்புனா உன்னை எவன்டா மதிப்பா? வரட்டும் அந்த ஆளு. ஐயோ, இவரு பெரிய லாலா லஜபதி ராயே. இவரை டீ வாங்க அனுப்புறது இப்ப குத்தமா போச்சு. அப்புறம் என்னடா நடந்துச்சு? மெக்கானிக் ஷாப்புக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆள் எப்படி இருந்தா? என்ன ஸ்டைலு, என்ன உடல் கட்டு, இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாரு. நீ எங்க போறான்னு கேட்டேன். அதுக்கு என்னை அசிங்கமா திட்டுறாருக்கா. அடே, அந்த ஆளுக்கு இப்படி எல்லாம் வேற பழக்கம் இருக்கா? கட்டையில போக. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? ஆமா, அந்த ஆள் பெட்ரூம் வரும்போது கிள்ளணும், மண்டையில 4 கொட்டு கொட்டணும். எனக்கு துரோகம் பண்ணா அம்மிக்குலையை தூக்கி போட்டு கொண்டுடுவேன்னு சொல்லணும். அரகமனையில வெட்டி விடுவேன்னு மிரட்டணும். இப்பெல்லாம் ஒவ்வொரு புருஷமாரும் வீட்டுக்கு வர்றது அம்மி குழவைக்கு அரகமனைக்கு பயந்துதான். அது உனக்கு தெரியுமா? கொலகார குடும்பம். ஒரு அக்காவுக்கு தம்பி வந்து எப்படி ஐடியா சொல்றான் பத்தியா? அம்மி குழவியை என் மண்டையில போடணுமா? டேய், அம்மி குழவியை என் மண்டையில போடாதடா, உங்க அக்கா மண்டையில போடலாம். மச்சான் நீ எப்ப வந்த? உங்க அக்கா கசாப்பு கடைக்காரன் பின்னாடியே போற ஆடுனால அப்பவே வந்துட்டேன். கோவிச்சுக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் சாமி கிட்ட அப்படி வேண்டிக்கிட்டேன். சும்மா வாய மூட்டு. கல்யாணமான நாள்ல இருந்த புருஷங்காரங்களை இந்த பொண்டாட்டிக்காரங்க திருடங்கன்னே நினைக்கிறது. எங்க போனேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், நாள் பூரா ஒரே விசாரணை. இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே மாட்டிக்கிட்டு அவன் தட்டுற 4 தட்டை வாங்கிட்டு நிம்மதியா தூங்கிடலாம். இங்க வந்தா விடிய விடிய அடத்தல் முனகல், பத்தாவதுக்கு பத்த வைக்கிறதுக்கு ஒரு பரதேசி நாய் வேற. சிவகாசி ஃபேக்டரியில அணுகுண்டா இருக்க வேண்டியதெல்லாம் எனக்கு மச்சானா வந்து வாய்ச்சிருக்குது. சுமார் மச்சான், ஒரு மச்சானை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாமனும் செய்யறது கொஞ்சமா நெஞ்சமா? வாய மூடுறா. மச்சானுங்களால தான் ஒவ்வொரு குடும்பமும் கெட்டிருக்கு. பெரிய பெரிய அரசாங்கமே கவுந்திருக்கு. உளவு நிறுவனத்துல இருக்க வேண்டியதெல்லாம் ஒர்க் ஷாப் வந்து என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. மோப்பம் பிடிக்கிற நாய். மச்சான், நாய் என்ன நடக்கிறத வேற? என்னடா பண்ணுவேன்? ஐயோ, கடிச்சுக்காதீங்க, வாங்க சாப்பிடலாம். அவனுக்கு நிறைய எலும்பு போய். வீட்டு செலவு பணம் இல்ல, ஓடி போய் மச்சான்கிட்ட வாங்கிட்டு வா. இப்பவே போய் குரங்கு புடிய பிடிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஐயோ, மூடி கொள்ளக்காரங்க. ஏய் மே, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கொள்ளக்காரங்க இல்லை. எங்க நாட்டுக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை. உங்க ஹஸ்பண்ட் நல்ல மெக்கானிக் எங்க நாட்டுல சொன்னாங்க. அவரோட வேலை 3 lakhs, I mean 3 லட்சம் ரூபாய் தரோம். என்ன சொல்றீங்க? 3 லட்சமா? ஏக்கா, நல்ல விளக்கா. வித்து விட்டு அடுத்தால மாத்திக்கலாக்கா. என்னடா சொல்ற? அக்கா, ஆள் மாத்தி ஆள வித்தா நல்ல காசுக்கா. அடேய், ஒரு அக்கா கிட்ட தம்பி பேசுற பேச்சா இது? அப்படி எல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. தப்புன்னு நினைச்சா நம்ம பிழைக்க முடியுமா? அந்த ஆளு தலைக்கு 3 லட்சம் கிடைக்கிறது பெரிய இது. 3 லட்சத்தை வாங்குக்கா. வாங்கிக்கலாம். ஆமாக்கா, கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஐயோ தம்பி, 3 லட்சத்தை பார்த்த உடனே எனக்கு மயக்கமா மயக்கம் வரல, விழுந்திருக்கா? விழுக மாட்டேனே. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரோ? அது ஒர்க் ஷாப்ல இருக்கும். அங்க போய் ஒரே அமுக்கு அமுக்கி அள்ளிட்டு போயிடுங்க. அவர் கத்துனாலும் சரி கதனாலும் சரி குண்டு கட்ட கட்டி தூக்கிட்டு போயிருங்க. ஆச்சா ஆச்சா. அக்கா, பேங்க்ல போறானா கொள்ளையடிச்சிருவாங்க. ஏய் மேன், எங்க உங்க முதலாளி? சலாம் சலாம். வந்துருங்க. குரு, அரேபியாக்கு பெரிய ஆர்டரோட வந்திருக்கான். அமைக்கிருவோம். உள்ள இருக்காரு, போங்க போங்க. முதலாளி யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா? தெரியுது தெரியுது, ஷேக்குங்க. எந்த வண்டி ரிப்பேரு? ரோல்ஸ் ராய்ஸா, டொயோட்டாவா, ஹோண்டாவா, பென்ஸா, போடா? எந்த வண்டியா இருந்தாலும் இங்க நம்பர் 1 மெக்கானிக் நம்ம தான். என்ன ரிப்பேரு? ரிப்பேர் வண்டி மேல இல்ல, ஊ மேல தான். என் மேல ரிப்பேரா? கேட்ச் ஹிம். அரே, ஏன்டா என்ன பிடிக்கிறீங்க? கடா மாட்டு தடியனுங்களா? நான் என்ன லைசன்ஸ் வாங்காத நாயா, இல்ல சிட்டிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச மாடா? நீங்களாம் யாரா? நாங்க ஈராக்ல இருந்து வந்திருக்கோம். எங்க ஃபேக்டரிக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை. உங்க வைஃப் என்கிட்ட 3 lakhs வாங்கிருக்காங்க. அந்த பணத்துக்கு பதிலா உன்ன ஒர்க் ஷாப்ல இருந்து அப்படியே ஆமிக்கு கொண்டு போக சொன்னாங்க. அந்த படா பிளாக் பைசன் மாதிரி இருக்கானே. ஆமா, அவன் கருப்பு காட்டெருமைன்றதை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் என் மச்சான் தான். அந்த தடிய என்ன சொன்னான்? 3 lakhs நல்ல வேலை வித்துட்டு சொன்னா. நாங்க பணம் கொடுத்துட்டோம், உன்னை கொண்டு போறோம். அரே ஆவா. பாவிகளா, என்ன விடுங்கடா. அவன் யாரா என்ன விக்கிறதுக்கு? மானங்கெட்டவள். முதலாளி, உங்க குடும்ப பிரச்சனைய ஒர்க் ஷாப்போட மிக்ஸ் பண்ணி பேசாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. பின்ன அவன் யாரா என்ன விக்கிறதுக்கு? தாலி கட்டிங்கல்ல, உங்களை விக்கிய செய்வாங்க, அடகு வைக்க செய்வாங்க. ஐயா, அரபு ஷேக்குகளே, தயவு செஞ்சு என்ன ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகையா. அவகிட்ட 2 வார்த்தை கேட்டுடுறேன்.
அப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரையா ஆவோ ஆவோ